வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு மாநிலம் தேனி மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டி எனும் ஊரில் அமைந்துள்ளது கௌமாரியம்மன் கோவில். இந்த கோயில் சுமார் 300 வருடங்களுக்கு மேலான வரலாற்றை கொண்டது. வைகை நதி கரையின் அடர்ந்த காட்டு பகுதியில் அசுரன் ஒருவனை வெல்வதற்காக சக்தி தேவியின் அம்சமான கௌமாரி ஒரு சிவலிங்கம் செய்து அதன் முன் தவமிருந்து வந்தார். இதை அறிந்த அசுரன் கௌமாரியை தூக்கி செல்ல முயன்றான். இதை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்த கௌமாரி அருகில் இருந்த அருகம்புல்லை எடுத்து அவனை நோக்கி வீசினாள். அந்த அருகம்புல் அசுரனை இரண்டாக பிளந்து கொண்டது. இதை பார்த்த தேவர்கள் வானிலிருந்து மலர்களை தூவினர். அவள் பூஜித்து வந்த சிவலிங்கத்திற்கு திருக்கண்ணீசுவரர் என பெயரிட்டாள். பின்பு மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டின் மன்னன் வீரபாண்டியன் தனது ஊழ்வினைகளால் 2 கண்களின் பார்வையை இழந்தான். தனக்கு கண் பார்வை வேண்டி பல கோயில்களுக்கு சென்றான். ஒரு நாள் அவனது கனவில் தோன்றிய சிவபெருமான் வீரபாண்டியில் தவமிருக்கும் கௌமாரியம்மனை வணங்கி அதன் பிறகு கண்ணீசுவரமுடையார் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் கண் பார்வை கிடைக்கும் என்று சொன்னார். அதன்படி அந்த மன்னன் இந்த பகுதிக்கு வந்து கௌமாரியை வணங்கி ஒரு கண்ணின் பார்வையும், கண்ணீசுவரமுடையாரை வணங்கி மற்றொரு கண்ணின் பார்வையையும் பெற்றான். அதன் பின்பு கண்ணீசுவரமுடையாருக்கு கற்கோயிலும் கௌமாரி அம்மனுக்கு கோயில் ஒன்றையும் அமைத்து வழிபாடு செய்தான். கன்னி தெய்வம் இங்கே சுயம்புவாக காட்சி தருகின்றான். கேட்ட வரம் அருள்பவள். கண் நோய் கொண்டவர், அம்மை நோய் கொண்டவர்கள் இங்கே தீர்த்தம் பெற்று வேண்டினால் தீராத நோயும் தீரும் என்பது நம்பிக்கை. கோயிலின் தீர்த்தமாக கோயிலுக்கு அருகே ஓடும் முல்லை நதியின் நீர் பயன்படுத்தப்படுகிறது. தீராத நோய்களையும் துன்பத்தையும் தீர்க்கும் இந்த அம்மனை நாமும் வழிபட்டு நலம் பெறுவோம்.